இப்போது ஒரு விஷயம் பேச போகிறேன். ஒரு சில பேருக்கு இது பிடிக்காது. ஒரு சில பேர் ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே நம்மளோட மனசு நிம்மதிக்காக நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போவோம். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துட்டு வரணும், ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நம்ம போவோம். நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படி சொல்லிட்டு. பட் அங்கே சுற்றி இருக்க பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, எப்படா கேள்வி கேட்கலான்னு நின்றுட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஒரு நாள் நான் வீட்டுக்கு போனால் எப்போ வீட்டுக்கு போனாலும், அம்மா இப்படியே சுற்றிட்டு இருப்பியா, எப்போ கல்யாணம் பண்ணிப்ப, வயசு என்ன ஆகுது, 7 கழுத வயசாகுதே, உனக்கு கல்யாணம் எப்போ தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் ஒரு கிழவிக்கிட்ட, கிழவி, நான் கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன, கல்யாணம் பண்ணலன்னா உனக்கு என்ன, உனக்கா வலிக்கு போகுது, நான் கல்யாணம் பண்ணும்போது உனக்கு சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, காய்ஸ், என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்கள்லாம் இருக்கீங்கள்ல, பொண்ணுங்க பசங்கள்லாம், யாராவது உங்களை ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பியா, இப்படியே சிரிக்கி மாதிரி அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுட்டே இருப்பியா, அப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நல்லா முகத்தில் அடித்த மாதிரி சொல்லுங்கள். ஓகே, திட்டி விடுங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே கிடையாது. அவங்களாம் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா நினப்பு. எனக்கு தெரிஞ்சு 99.9% கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருமே ஹாப்பியாக இல்லை. ஸோ அதனால் கல்யாணம் ஆகாத கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே இருக்கிற லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக வாழுங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லது இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு தோணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும், கல்யாண வயசு வரும், அவங்க ஃபிசிக்கலி மென்டலி அவங்க டிப்ரெஷன் இல்லாமல் அந்த மேரேஜ் லைஃப்குள்ளே போகணும்னு தோணும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் ஃப்ரீ கொடுங்க. அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். ஆனதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த ஊரில் இருக்க கிழவிங்க, வெட்டியாக இருக்க ஆன்ட்டிங்க, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜிப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், பி கேர்ஃபுல் இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள்ஸ் கிட்ட. ஓகே.